நான் இப்போ இந்த திருப்பரங்குன்றத்தில என்ன நடக்குது? மக்கள் வந்து கிரிவலம் போறாங்க. இது எப்பயுமே நடக்கிறதா? இல்ல இப்போ புதுசா நடக்குதா? இத பத்தி ஏதாவது உங்களுக்கு இங்க லோக்கல்ல இருக்க மக்கள் நீங்க வணக்கம். இப்ப கிரிவலம்ன்றது நடக்கும் மாசம் மாசம். இப்ப வடக்க எப்படி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில பிரதிஷ்டமா பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. பல லட்சம் பேர் பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வந்து திருப்பரங்குன்றம் பகுதியில கிரிவலம் என்பது பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த இந்துக்களும் கிளம்பிடுறாங்க. 2வது முருக பக்தர் சார்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஆண்டும் இல்லாத கிரிவலம் இது. சிறப்பான கிரிவலம். மாசி மகா கிரிவலம். இந்த கிரிவலம் செய்கிறது 12 ஆண்டு செய்கிற புண்ணியம் மாதிரி. 12 வருஷம் நீங்கள் கிரிவலம் வர்றதும் சரி, இந்த ஒரு பௌர்ணமி கிரிவலம் வர்றது தான் நம்ம பிரதிஷ்டை பெற்ற கிரிவலமாக இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். எந்த வருஷம் இல்லாத கூட்டம் இந்த கிரிவலத்தில் பார்க்க முடியுது. இந்த கிரிவலத்தோட நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருக பக்தர்கள் அனைவருமே வருகின்ற கார்த்திகை தீபம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அனைத்து முருக பக்தர்களும் வேண்டுதலோடு இந்த கிரிவலத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இது முருக பக்தர்கள் பேரவை நடத்தும் கிரிவலமாக நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப நன்றிண்ணா.